இன்னைக்கு நம்மளால செந்தில் பாலாஜின்னு அறியப்படும் இந்த நபருடைய இயற்பெயர் செந்தில்குமார். கரூர்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு நபர் தான் இந்த நபர். தன்னுடைய கல்லூரி படிப்புல போய் ஜாயின் பண்றாரு. பிகாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரணங்கள் கூட இல்ல, அரசியல் மேல தான் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு அரசியல்ல போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இவருக்குள்ள வருது. அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்றைய காலகட்டங்கள்ல திமுக, அதிமுக இந்த இரு கட்சிகள் தான் அசைக்க முடியாத மாபெரும் கட்சிகளாக இருக்கு. ஆனா இந்த இரண்டு கட்சிகளுமே வேணாம், ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றோம், நம்மளுடைய அரசியல் பயணத்தை அங்கிருந்து தொடங்கலாம்னு முடிவு பண்றாரு செந்தில்குமார். உடனே அவர் முடிவு பண்ண பாதை தான் மதிமுக. திமுகவிலிருந்து விலகி வந்த வைகோ அவர்களால தொடங்கப்பட்ட இந்த மதிமுகவுல போய் இணைகிறாரு. 1996ல சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக மாபெரும் வெற்றியை பிடிக்கிறாங்க. மதிமுக மாபெரும் தோல்வியை தழுவுறாங்க. இங்க இருந்தா தன்னுடைய அரசியல் பயணம் எப்படி போகும் அப்படின்னு யோசித்த செந்தில் குமார் அவர்கள் உடனே அங்கிருந்து மூவாகி திமுகவுல போய் சேர்றாரு. அப்போதான் 1996 சட்டமன்ற தேர்தல்ல திமுக ஒரு மாபெரும் வெற்றியை பெறாங்க. இதை எடுத்து கலைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாரு. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட செந்தில் குமார் என்ன பண்றாரு அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்ல போட்டியிடுறாரு. வெற்றியுமே பெற்றுறாரு.